ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வெண்பொங்கல். ஹோட்டலில் நம்ம வெண்பொங்கல் சாப்பிட்றப்போ நல்லா மத்து வச்சு கடைஞ்ச மாதிரி சாஃப்டாக பொங்கல் இருக்கும். அதே மாதிரியான பொங்கலை தான் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும் போதும் கொடுப்பாங்க. கோவில் பிரசாதத்துக்கு கொடுக்குற வெண்பொங்கலை நம்ம சாம்பாரோ சட்னியோ இல்லாமல் வெறும் பொங்கல் தான் சாப்பிடுவோம். அந்த வெறும் பொங்கலே அவ்வளவு மணமாகவும் அவ்வளவு ருசியாகவும் இருக்கும். ஸோ அது மாதிரியான வெண்பொங்கல் ரெசிபியை தான் நாம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நாம் இப்போ எப்படி வெண்பொங்கல் செய்யலாம்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசியும் 1/4 கப் பயத்தம்பருப்பும் எடுத்திருக்கேன். வெண்பொங்கலை பச்சரிசியில் தான் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது, புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம், அதே சுவை நமக்கு கிடைக்கும். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சிருக்க பயத்தம்பருப்பை அதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 அல்லது 3 நிமிஷம் நாம் அதை வறுத்துக்கலாம். பயத்தம்பருப்பு கலர் மாறணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. பயத்தம்பருப்பை நாம் வறுத்து சேர்த்தோம்னா நல்ல ஒரு மனம் வரும்ன்றதுக்காக தான் இதை நாம் வறுக்கிறோம். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் 2 அல்லது 3 நிமிஷம் வறுத்தாலே போதுமானது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பயத்தம்பருப்பை வறுக்காமல் கூட அரிசியோடு சேர்த்து சமைச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நான் இப்போது பயத்தம்பருப்பை வறுத்துருக்கேன். பயத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு. நாம் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் நாம் இப்போ அளந்து வச்சுருக்க பச்சரிசியும் வறுத்த பயத்தம்பருப்பையும் இப்போ சேர்த்துடலாம். அரிசியையும் பருப்பையும் தண்ணி சேர்த்து 2 அல்லது 3 முறை அலசி எடுத்துட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். அரிசியையும் பருப்பையும் தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் செஞ்சு தண்ணியை வடிச்சாச்சு. இப்போ நாம் பொங்கல் செய்கிறதுக்கு இதில் தண்ணி சேர்க்கணும். நாம் இன்னைக்கு 1 கப் பச்சரிசியும் 1/4 கப் பயத்தம்பருப்பும் எடுத்திருக்கோம். இப்போது இதுக்கு நாம் 4 மடங்கு அளவு தண்ணி எடுத்துக்கணும். நாம் இன்றைக்கி 1/4 கப் எடுத்திருக்கோம். 4 மடங்கு தண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா 5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் தான் நம்ம இப்போது 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். பொங்கலுக்கு தேவையான மொத்த உப்பையுமே நாம் இப்போ சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பே ஓரளவுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டாலோ அல்லது குறைவாக தேவைப்பட்டாலோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சு நாம் இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் நாம் இப்போ வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்கிற அந்த கேப்பில் நாம் பொங்கலுக்கு தேவையான தாளிப்பை தயார் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய்யும் எண்ணெயும் கலந்து தான் தாளிப்பு தயார் செய்ய போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பேன் நல்லா சூடானதும் 3 டீஸ்பூன் அளவு நெய்யும் 3 டீஸ்பூன் எண்ணெயும் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எண்ணெயை தவிர்த்துட்டு 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல நாம் முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 நம்பர் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கேற்ப பொங்கலில் சேர்க்குற எந்த தாளிப்பு பொருள் ஆனாலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதுமே நாம் மற்ற தாளிப்பு பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். ஏன்னா முந்திரி பருப்பு முழுசாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற தாளிப்பு பொருட்கள்லாம் சேர்த்தோம்னா முந்திரி பருப்பு அந்த சமயத்தில் கருத்து போகிடும்ன்றனால முந்திரி பருப்பு ஓரளவு வறுபட்டதுமே மற்ற எல்லா பொருட்களையுமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். வெண்பொங்கல் நல்ல மணமாக ஹோட்டலில் வர்ற மாதிரியோ அல்லது கோவிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியோ வரணும்னா நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துக்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு அப்படி அந்த ருசி தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டுடுச்சு. நாம் இப்போது மற்ற தாளிப்பு பொருட்கள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா தவிர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி. இது எல்லாமே நாம் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுக்கிற வரைக்கும் நாம் இதெல்லாம் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு கலர் மாறி வர்ற சமயத்தில் கடைசியாக நம்ம கருவேப்பிலையிலையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே நல்லா சமமாக வறுபட்டுடுச்சு. ஃப்ளேமை ஆஃப் செஞ்சிடலாம். தாளிப்பு தயார் செஞ்ச இந்த சமயத்திலே தண்ணியும் இப்போ ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்திலே நாம் தாளிப்பு பொருட்கள் எல்லாமே சேர்த்துட போகிறோம். எங்கள் வீட்டில் தாளிப்பு பொருளையுமே பொங்கலோடு சேர்த்து வேக வைப்போம்ன்றனால நான் இப்போ முன்னாடியே சேர்த்துடுறேன். இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இப்படி செஞ்சு பார்க்கலாம்.
இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா பொங்கலை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தாளிப்பு பொருட்களை சேர்த்துடலாம். தாளிப்பு பொருளை முன்னாடியே பொங்கலோடு சேர்த்து வேக வச்சு எடுத்தோம்னா மிளகு, சீரகம், இஞ்சி இதோடைய ஃப்ளேவரெல்லாம் பொங்கலில் நல்லா இறங்கி பொங்கல் ரொம்பவே மணமாக வரும்ன்றனால நான் எங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு தான் பழக்கம். அதே மாதிரி பொங்கலில் சேர்க்குற தாளிப்பு பொருட்கள் மிளகு, சீரகம், இஞ்சி இதெல்லாம் கூடுதல் அளவில் சேர்த்தோம்னா பொங்கலில் நிறைய நெய் சேர்க்குறனால செரிமானத்தை தூண்டி நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆக ஹெல்ப் பண்ணும். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தா சரியாக இருக்கும். நாம் சேர்த்த தாளிப்பு பொருளை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நாம் குக்கரை மூடி போட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் ஆக்கிடலாம். இந்த கம்ப்ளீட் சிம் ஃப்ளேம்லேயே 15 நிமிஷம் நாம் பொங்கலை வேக விடலாம். இந்த 15 நிமிஷம் இடைவெளியில் குக்கரில் இருந்து விசில் வந்தால் விசிலை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது 15 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் குக் ஆகணும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் விசில் வரவழைக்காமல் சிம் ஃப்ளேமில் குக் பண்ணுறதுக்கான காரணம், ஹோட்டல் ஆகட்டும் அல்லது கோவில் ஆகட்டும் குக்கரில் சமைக்க மாட்டாங்க. பெரிய ஹண்டா மாதிரி பாத்திரம் எடுத்து ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் குக் பண்ணுவாங்க. அப்போ அதோடைய மனமும் ருசியும் நிறைய நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த சுவை நமக்கு கிடைக்கணுன்றனால சிம் ஃப்ளேமில் நாம் இதை குக் பண்ணுறோம். சிம் ஃப்ளேமில் வச்சு சரியாக 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நாம் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் தானாக அடங்குற வரைக்கும் நம்ம குக்கரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே கம்ப்ளீட்டாக இறங்குனதும் நாம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் இருந்த ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு. நாம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாம் 1க்கு 4 தண்ணி சேர்த்தனால அரிசி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போது நல்லா ஒரு அகலமான கரண்டி எடுத்து கரண்டியோட பேக் சைடு வச்சு நீங்கள் பொங்கலை தேய்ச்சிங்கனாலே பொங்கல் நல்லா சாஃப்டாக வந்துடும். பொங்கலுக்கு முன்னாடியே தாளிப்பு பொருட்கள் சேர்க்காதவங்க குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த சமயத்தில் தாளிப்பு பொருளை சேர்த்துட்டு அதோடையே பொங்கலையும் சேர்ந்து கலந்து விட்டுடலாம். நாம் தயிர் சாதத்துக்கு எப்படி அகலமான கரண்டி எடுத்து நல்லா தேய்ச்சோமோ அதே மாதிரி இந்த பொங்கலும் நம்ம செய்ய போகிறோம். தயிர் சாதம் எப்படி செய்யணுன்ற வீடியோடைய லிங்க்கை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அந்த வீடியோவையும் பார்க்கலாம். பொங்கலை நல்லா நீங்கள் கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த பொங்கலை நீங்கள் ஒரு கையளவுக்கு எடுத்து பார்த்து உருட்டி பார்த்தீங்கன்னா அரிசி எங்கேயுமே தெரியாத அளவுக்கு அரிசி நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இது மாதிரி தான் ஹோட்டல் ஆகட்டும் அல்லது கோவில் பிரசாதங்கள் ஆகட்டும் பொங்கல் அப்படியே இருக்கும். வெண்பொங்கலை நீங்கள் எந்த சமயத்திலாவது குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். அந்த சமயத்தில் வெண்பொங்கல் குலைவாக வராது. வெண்பொங்கல் ஓரளவுக்கு உதிரியாக வரும். ஏன்னா மதிய நேரத்தில் குலைவாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பொங்கல் அந்த சமயத்தில் கெட்டியாகிடும்ன்றனால 1க்கு 2.5 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா பொங்கல் ஓரளவுக்கு உதிரியாக இருக்கும். சாப்பிடவும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் சமயத்தில் ரொம்ப பிடிக்கும். நம்முடைய பொங்கல் இப்போ தயாராகிடுச்சு. பொங்கலை நீங்கள் 2 நிமிஷம் கரண்டியை வச்சு தேய்ச்சிங்கனாலே பொங்கல் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும். பொங்கலுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் அல்லது கத்திரிக்காய் சட்னி இது கூடயே வடையும் வச்சு சாப்பிட்டோம்னா பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஹோட்டலில் தயாரிக்கிற மாதிரியும் கோவில் பிரசாதங்களில் கொடுக்குற மாதிரியுமான சாஃப்டான வெண்பொங்கல் எப்படி செய்யணுன்றதை நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.